இந்த ஆன்மா வந்து இன்னைக்கு பிறக்கலை. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பாம்பாய் தேவராய் கணங்களாய் மாறி மாறி 80 லட்சம் யோனிகள்லாம் நம்ம பிறந்து வரோம். அப்போ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு கிடைக்க போகிறதுனால இன்னைக்கு கிடைச்சதை அனுபவமாக வச்சுக்க வேண்டியதான். அவங்க வந்து சும்மா கண்ணை மூடிட்டு சொல்ல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இப்போ பட்டினத்தார் செஞ்சு காட்டியிருக்காரு. பட்டினத்தார் மறைஞ்சார். ஆதிசங்கரில் செஞ்சு காட்டினார். அதுக்கப்புறம் வந்து வள்ளலார் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறார். என்ன செய்யலாம்னா வடலூர் போகலாம். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்போ எல்லாரும் போவோம். போயிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவருடைய புத்தகங்களை வாங்குவோம். வாங்கி படிப்போம். நான் ஒருத்தருக்கு புத்தகம் கொடுத்தேன். நான் நிறைய பேருக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாரை பார்த்தாலும் வள்ளலார் புத்தகம் கொடுப்பேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய வீட்டுக்கு போனேன். அந்த புத்தகத்தை வச்சு பூ போட்டு வச்சுட்டு இருக்காரு. எதுக்கே உனக்கு புத்தகம் கொடுத்தா அது அட்டையை கிழிச்சு கொடுத்துட்டு போயிருப்பல உனக்கு. அது மாதிரி இருக்கிறனால புத்தகம் கொடுக்கறது நிறுத்திட்டு அவங்கவுங்க விருப்பப்படுறவங்க வாங்கி படிக்கிட்டு. எனவே தைப்பூசம் என்பது இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு விழா மாதிரி இல்லாமல் இது நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய ஆன்ம அனுபவங்களை விளக்குவதால் இந்த ஆன்ம அனுபவங்களை கிரகங்களை வைத்து நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு ரிலேட்டிவ் பண்ணி இதை புரிய வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை அந்த புரியக்கூடிய விஷயம் என்னன்னு நமக்கு சரிவர புரியல. இன்னும் கொஞ்சம் அனுபவப்படணும், நிறைய போகணும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியாது இல்லையா. நான் வந்து இதெல்லாம் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், 4 பேர் சொல்ல கேட்டுருக்கிறேன், நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னை போலவே நீங்களும் எல்லாரும் தேடலாம்.